பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 7. அதிபரவளையத்தின் மீதுள்ள புள்ளி Pயில் இருந்து அதன் குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு குறுக்கச்சின் நீளத்திற்கு சமம் என நிறுவுக. ஸோ கொஸ்டினை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரொம்ப ஈஸியான சம்மு தான். இப்போ இதில் எந்த டைப் பரவளையம் கொடுக்கல, பரவளையம் இல்லை, அதிபரவளையம் கொடுக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்அச்சு பரவளையத்தையே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் எக்ஸ்அச்சோட பரவளையம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பரவளையத்தின் மேலே P அப்படின்ற ஒரு புள்ளி இருக்கான். ஸோ இந்த அதிபரவளையத்து மேலே இங்கே ஒரு புள்ளியை வச்சுட்டு அது நம்ம என்னன்னு பேர் கொடுக்குறோம், Pன்னு பேர் கொடுக்குறோம். இந்த குவியங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணுறோம். இங்கே எஸ் டேஷ் இருக்குது இல்லையா, இதை ஜாயின் பண்ணுறோம். என்ன சொல்கிறாங்க, குவிய தூரங்களின், அப்போது பெருசு ஃபர்ஸ்ட்ல எழுதிப்போம், எஸ் டேஷ் பி, இங்கே எஸ் டேஷ் பி, எஸ்பி, பிஎஸ் எஸ்பி ரெண்டும் ஒன்று தான். குவிய தூரங்களின் வித்தியாசம்னா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஸோ வித்தியாசம்னா மைனஸ் போட்டுட்டோம். வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு, மட்டு தான் மாடுலஸ், அதை மட்டு போட்டுட்டேன். ஓகேவா? மட்டு மதிப்பு குறுக்கச்சின் நீளத்திற்கு, குறுக்கச்சின் நீளத்துக்கு ஃபார்முலா 2a, நெட்டச்சுனா 2b, குறுக்கச்சுனா 2a. அப்போ நம்ம என்ன நிரூபிக்கணும், நிரூபிக்க வேண்டியது இந்த மாடுலஸ் எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2a நிரூபிச்சா போதும். ஓகே, இப்போ இது உங்கள் புக்கில் இருக்கும், பேஜ் நம்பர் 201ல் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா இது. எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இ. இப்போ அடுத்து நம்மக்கிட்ட டேஷ் இந்த சைடும் போடுறோம் இல்லையா, அப்போ எஸ் டேஷ் பி பை பிஎம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இன்னு போடுறோம். ஏன்னா ஃபார்முலாலே நமக்கு எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி தான் நம்ம கொஸ்டின்ல கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது இந்த பக்கம் போயிடும், எஸ்பி இஸ் ஈக்குவல் டு இபிஎம், எஸ் டேஷ் பி இஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு போச்சுன்னா இபிஎம் டேஷ். ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம நிரூபிக்கணும் இல்லைங்களா? அப்போ எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்து எழுதுறேன். எல்ஹெச்எஸ் என்னது, மாடுலஸ் எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி. ஓகே, ஈக்குவல் டு மாடுலஸ் இந்த எஸ் டேஷ் பி இருக்குல்ல, இதோட மதிப்பு என்னது, இபிஎம் டேஷ் மைனஸ் எஸ்பி என்னது, எஸ்பி இபிஎம், இபிஎம் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இ இருக்கும், வெளியில் இ எடுத்துருங்க. இந்த மட்டு நமக்கு மைனஸாக வந்தால் ப்ளஸில் போகிறது ஒரு சேஃப்டி தான். இப்போ இயை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா உள்ள பிஎம் டேஷ் மைனஸ் பிஎம்னு இருக்கும். ஓகே, மாடுலஸ் இ. இது என்ன திடீர்னு இவ்வளோ பெருசு எம்எம் டேஷ் ஆகிடுச்சு, படத்துக்கு வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஎம் டேஷ்லேருந்து பிஎம்மை கழிச்சிடுறாங்க. இது பாருங்க, இது ஃபுல்லாக பிஎம் டேஷு, அதில் இதை கழிச்சிட்டா மீதி இருக்கிறது எம்எம் டேஷ், அதுதான் இந்த எம்எம் டேஷ். ஓகே, அடுத்து மாடுலஸ் இ இஸ் ஈக்குவல் டு எம்எம் டேஷ்ன்றது பாருங்களா, இந்த எம்எம் டேஷும் இசட் டேஷும் ரெண்டும் ஒன்று தான், ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போது இசட் டேஷ் உங்களுக்கு கோஆர்டினேட் தெரியும், அது என்ன புள்ளி, ஏ பை இ கமா 0 மைனஸ் ஏ பை இ கமா 0 புக்லேயும் இருக்குது. இந்த பேசிக்ஸ் 3ல் போய் பாருங்கள். ஸோ இசட்டோட, அதாவது குவியம்னா ஏஇ கமா 0 சொல்கிறோம் இல்லையா, அப்போது இசட்டோட அச்சு பாயிண்ட்டு ஏ பை இ கமா 0, இது மைனஸ் ஏ பை இ கமா 0. அப்போ எம்எம் டேஷ் கண்டுபிடிக்கும். எம்எம் டேஷ்னாலையும் ஒன்று தான், எம்எம் டேஷ்னாலையும் ஒன்று தான், இசட் டேஷ்னாலையும் ஒன்று தான். அப்போ இதோட தொலைவு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா, இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, விட்டுடுங்க. அப்போ பெரியது மைனஸ் சிறியது. இப்போ பெரியது யார், ப்ளஸில் தான் பெரியது, ஏ பை இ எழுதிட்டேன். மைனஸ் சிறியது யார், மைனஸ் ஏ பை இ. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் ஏ பை இ. மாடுல ஈக்குவல் டு மாடுலஸ் இ போடுறீங்க. இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, ஏ பை இ ப்ளஸ் ஏ பை இ. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2a பை இன்னு வரும். இ கேன்சல் ஆகிடும், 2a உள்ள ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 2a. இது ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. அப்போ தேர்ஃபோர் கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதான், குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு குறுக்கச்சின் நீளத்திற்கு சமம் என நிறுவப்பட்டது. கொஸ்டினை பார்த்து எழுத வேண்டியதுதான். இந்த படம் எப்படி வரையுது வேணா பார்ப்போமா. ஃபஸ்ட்டு எக்ஸ் அச்சு வரைகிறீங்க, அப்புறம் ஒய் அச்சு வரைகிறீங்க, அப்புறம் அதிபரவளையம் வரைகிறீங்க. இது மேலே பி அப்படின்ற ஒரு பேரை கொடுத்துட்டு இதையும் ஜாயின் பண்ணுறீங்க. அதாவது எஸ் குவியம், எஸ் டேஷு. இது இயக்கு வரை, இதுக்கு பேர் இசட் டேஷு. இதை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இது எம், இங்கே எம் டேஷ். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ இந்த படத்தை நல்லா வரைஞ்சி பாருங்கள். இப்போ நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கரெக்டாக அந்த கொஷின், இது கேள்வி தான், அந்த கேள்வியை தான் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கிறேன் சிம்பிளாக. ஓகேவா? இது எழுதிட்டு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான்.
அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக போடுறது தான். எல்ஹெச்எஸ் போடுவீங்க, காமனாக பொதுவாக இதில் எடுப்பீங்க. இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடி தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நல்லா போட்டு எழுதி எழுதி பாருங்கள். கொஷின் எடுத்து எழுதி நிறுவப்பட்டதுன்னு எழுதணும். ஓகே. ஈஸியான சம்மு, இம்பார்ட்டண்ட்டான சம்மு.